ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு வந்து ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான வீடு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் கம்மி பட்ஜெட்டில், லோ பட்ஜெட்டில் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடு வந்து என்ன பட்ஜெட் சொல்லியிருக்காங்க, டோட்டல் பட்ஜெட் வந்து எவ்வளோ டைம் தருவாங்க, ஃபஸ்ட் பேமெண்ட் எவ்வளோ கட்டணும், புது வீடா பழைய வீடா, சிங்கிள் ஓனரா, கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்கா, எவ்வளோ ஃப்ரண்டேஜில் இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிளியராக தெரிஞ்சுக்க முடியுங்க. ஸோ அதனால் மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், வீடு வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து ஷூட் பண்ணி காமிச்சிருக்காங்க. 3 BHK வீடுங்க உங்களுக்கு. ஸோ ஒரு நல்ல அருமையான 3 BHK வீடு தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ கீழேயும் வந்து பில்டு பண்ணியிருக்காங்க, மேலேயும் பில்டு பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஃபுல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேங்க. வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அருமையான வீடுங்க. லென்த்து பிரெத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரெத்து வந்து 28 அடி இருக்கும். ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29 ஃபீட் வருங்க. 29க்கு 28 வரும் உங்களுக்கு. 850 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. ஸோ 850 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, 850 ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு. ஒரு நல்ல அருமையான சூப்பரான வீடு. கண்டிப்பாக இந்த வீடை நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்டிங்கன்னா கூட ஒரு நல்ல பெனிஃபிட் ப்ராஃபிட் வருங்க. ஏன் சொல்கிறேன்னா, கீழேயும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம், மேலே ரெண்ட்டுக்கு விட்டுக்கலாம், இல்லை கீழே ரெண்ட்டுக்கு விட்டு கூட மேலே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாங்க. ஸோ வந்து வீடு வந்து பார்த்திங்கன்னா இவங்க பில்டப் பண்ணி ஒரு 2.5-3 வருஷம் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஓன் யூஸ்க்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு அர்ஜென்ட் சுச்சுவேஷனால் பார்த்தீங்கன்னா வீடு வந்து சேல் பண்ணிடுறாங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், சூப்பரான வீடுங்க. கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு. சிங்கிள் ஓனரு, சிங்கிள் சிக்னேச்சருங்க. நீங்கள் வீடு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குங்க. இந்த வீடு கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னையிலேருந்து கரெக்டாக இந்த வீட்டுக்கு தாம்பரத்துலேருந்து ஒரு 1 ஹவரில் ரீச் ஆகிடலாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 ஹவருக்குள்ளேயே, 1 மணி நேரத்துலேயே நீங்கள் தாம்பரத்துலேருந்து இந்த வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. கோயம்பேட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 70 கிலோமீட்டர் வருங்க, 70 கிலோமீட்டர் வரும். தாம்பரத்துலேருந்து இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58 கிலோமீட்டர் வருங்க. கரெக்டாக இந்த வீடு வந்து எந்த லொக்கேஷன், எந்த டிஸ்ட்ரிக், எந்த தாலுக்காவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக், காஞ்சிபுரம் தாலுக்காவில் தாங்க இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரம் தாலுக்காவில் தாங்க இருக்குது. அதுவும் டவுனுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க. ஜஸ்ட்டு ஒரு 1 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம் டவுன் லிமிட் வந்துடுவோங்க. ஜஸ்ட்டு 1 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு பெரிய டவுன் பஜார் சிட்டி இருக்குதுங்க. அந்த சிட்டி டவுனில் உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்கு, மண்டபம், ஆர்டி ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எல்லாமே இருக்குதுங்க. ஒரு நல்ல வெல் டெவலப்பான ஏரியாவில் ஒரு நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் தான் இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நேரடியாக சைட் விசிட் வந்து பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசிக்கலாங்க. 3 பெட்ரூம் இருக்குது உங்களுக்கு, வித்து அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டோடு இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு, ஒரு ஹால் இருக்குது, 2 பாத்ரூம் இருக்குங்க. ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது, டாய்லெட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செப்பரேட்டாக ஹாலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பாத்ரூம் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்து சின்னதாக உங்களுக்கு போர்ட்டிகோவும் இருக்குது. நீங்கள் வேணுன்னா கார் பார்க் பண்ணுற மாதிரியும் செட் பண்ணியிருக்காங்க. வித் கார் பார்க்கிங் போர்ட்டிகோவோட
ஏரியாவோடு இருக்குங்க. ஃப்ரண்டேஜும் ஒரு நல்ல ஃப்ரண்டேஜ், உங்களுக்கு 28 அடி ஃப்ரண்டேஜ் வரும், 28 ஃபீட் ஃப்ரண்டேஜ். லேண்டோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு ஃப்ளாட்டோட ஷேப் வந்து ஒரே பாக்ஸாக இருக்குங்க, உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குது. அப்ரூவ்டுங்க. வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் போட்டு அப்ரூவ்டு வாங்கி எல்லாமே கரெக்டாக டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ரூவ்டு இல்லை. ஸோ வீடு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக உங்களுக்கு அப்ரூவ்டு வாங்கி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃபினிஷிங் ஆகட்டும் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குங்க. பட் ஆனால் புது வீடு இல்லை, இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு 2.5 வருஷம் இருக்குங்க. அதான் நான் உங்களுக்கு பழைய வீடுன்னு சொல்லியிருந்தேன். மிச்சப்படி ரொம்ப பழைய வீடெலாம் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு 2 to 2.5 வருஷம் தான் ஆகுது. பில்டிங்லாம் ரொம்ப பழைசு இல்லை, கொஞ்சம் ஆவரேஜான புது பில்டிங் தான் உங்களுக்கு. கண்டிப்பாக வீட்டை வந்து பாருங்கள், நல்ல வீடுங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதேபடியே ஓனரும் சிங்கிள் ஓனர் தான், டாக்குமெண்ட்டும் கிளியராக இருக்கும் உங்களுக்கு, எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டிங்க, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 5 lakhs கட்டினாலே போதும், உங்களுக்கு வந்து எனாஃப் டைம் தருவாங்க, நிறைய டைம் தருவாங்க. சில பேர் வந்து வீடு நல்லா இருக்குது, நான் வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன், பேங்க் லோனுக்கும் போய்க்கலாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடோட கைட்லைன் வேல்யூவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 35 லட்சம் வரதுனால 32 லட்சம் வரதுனால கண்டிப்பாக லோன் அமௌண்ட்டும் உங்களுக்கு சேங்ஷன் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோன் போயிட்டு வந்து வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, இஎம்ஐ ஆப்ஷனில் இல்லை லோன் போயிட்டு அது மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக இந்த வீடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு 5 lakhs வந்து இனிஷியல் பேமெண்ட் கட்டினாலே போதும், மீதி அமௌண்ட் வந்து நீங்கள் பொறுமையாக கூட டைம் எடுத்து கூட நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிங்கனாலும் சரி, இல்லை வந்து நான் டேரெக்டாக எனக்கு டைம் தாங்க முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் டைம் எடுத்தும் பண்ணலாம், இல்லை வந்து நான் பேங்க் லோன் மூலயமா நீங்கள் வந்து மந்த்லி கட்டுற மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ எல்லா ஆப்ஷனும் இருக்குது, உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வீடோட டோட்டல் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரைஸ் வந்து 55 லட்ச ரூபா சொல்கிறாங்க, 55 lakhs சொல்கிறாங்க. நீங்கள் 5 lakhs கட்டினீங்கன்னா மீதி 15 lakhs வந்து லோனுக்கும் போய்க்கலாம், இல்லை நீங்கள் வந்து 3 மாதம் 4 மாதம் டைம் வேணும்னு கேட்டிங்கனாலும் அதுவும் தருவாங்க. நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கூட டோட்டல் அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ நல்ல வீடு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணுன்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிவிடுங்க, டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க, நார்மல் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். கண்டிப்பாக நான் உங்களுக்கு பார்த்து ரீப்ளை பண்ணிடுறேன், கால் பண்ணிடுறேங்க. நீங்கள் கால் பண்ணி எடுக்கலாம், தப்பாக நினச்சிக்காதீங்க. மேபி ஏதாவது ஒரு பர்சனல் ஒர்க்கில் டிரைவிங்கில் அது மாதிரி இருந்திருப்பேன். ஸோ அதனால தான் நீங்கள் கால் பண்ணுறப்ப கால் எடுக்க முடியாமல் போயிருக்கோம். கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு பார்த்துட்டு வந்து நார்மல் காலில் நானே திருப்பி உங்களுக்கு கால் பண்ணிடுறேன். ஸோ நல்ல வீடியோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க, நார்மல் மெசேஜ் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு பார்த்து திருப்பி கால் பேக் பண்ணிடுங்க. கால் எடுக்கலாம் சொல்கிறேன்.